தற்போதைய அண்மை செய்தி. வேலூர் பள்ளிக்குண்டா சுங்கச்சாவடி மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. போராட்டத்தின் போது சுங்கச்சாவடி மீது கற்கள் வீசப்பட்டதால் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்டண உயர்வை கண்டித்து வேலூர் பள்ளிக்குண்டா சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்ற நிலையில் கற்கள் வீசப்பட்டதில் அங்கு கண்ணாடிகள் உடைந்திருக்கின்றன. இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, போராட்டம் தொடர்பான முழு விவரம். ஷாம், இந்த மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் சுங்க கட்டணம் உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு இந்த மனிதநேய மக்கள் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த வேலூர், சென்னை, பெங்களூர், வேலூரில் உள்ள இந்த பள்ளிக்கொண்டா இந்த சுங்கச்சாவடியில், அதாவது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்த பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடியில் மனிதநேய மக்கள் கட்சியினர் தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலமாக அந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசை கண்டித்தும் போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் தற்போது அந்த போராட்டம் என்பது தீவிரமடைந்த நிலையில அந்த பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடியில் உள்ள அந்த சுங்க கட்டணங்களை வசூலிக்கக்கூடிய அந்த கண்ணாடி பாக்ஸுகளை, அதாவது சுங்க கட்டணம், அதாவது கம்ப்யூட்டர்களை வைத்து வசூல் செய்யக்கூடிய அந்த கண்ணாடி பாக்ஸ்களை உடைத்தும் கல்லெறிந்தும், அதாவது கடுமையாக அங்கே படுத்தும் முற்றுகை, அந்த சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இதற்கு முன்னதாகவே அதாவது 100 போலீசாருக்கு மேலாக அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தார்கள். ஆனாலும் அவர்களை மீறி தற்போது அந்த சுங்கச்சாவடி பெட்டிகளை உடைத்து அந்த மனிதநேய மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதனால் அங்கு பரபரப்பு சூழப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் இந்த சென்னை டு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில வாகனங்கள் அங்கெங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முற்றுகையின் காரணமாக இந்த சுங்கச்சாவடி முற்றுகை என்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை எடுத்திருக்கிறது. ஷாம், வேலூர் பள்ளிக்குண்டா சுங்கச்சாவடி கல்வீசி தாக்கப்பட்டதில் கண்ணாடிகள் உடைந்திருக்கின்றன. அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.